Hi students, very good morning to all. Welcome back to our computer science class. Unit 2, chapter 5 as the same lesson, Python, variable and operators. Students, so far you learnt about what is meant by Python and what are the key features of Python, and the most important topic, two types of modes which are used in Python programming language. இல்லையா, interactive mode பார்த்தீங்க, script mode பார்த்தீங்க, and the input and output function பற்றி பார்த்தீங்க. Last previous classes என்ன பார்த்தீங்க, what is tokens and operators. Tokens பத்தி பார்த்தோம் இல்லையா. What is token? It breaks the logical line. What is the logical line? நம்ம program coding தான் logical line அப்படின்னு சொல்றோம் இல்லையா, into the sequence of elementary lexical component. So sequence of elementary lexical, அந்த இடத்துல component அப்படிங்கிறது நீங்க symbols, characters, strings அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? So what are the types of tokens? First one is the identifier, keyword, operators, delimiters, literals. இது 5 டைப்பும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் 3 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க உங்களோட லாஸ்ட் கிளாஸில். கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இது மூணுத்தையும் நீங்கள் உங்களோட லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க. டுடே யூ ஆர் கோயிங் டு சி அபவுட் த டாபிக் இஸ் அபவுட் delimiters, literals and data types. Okay, so what is delimiters? Python uses the symbols and the symbol combinations as delimiters. So Python பொறுத்தவரையில் நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான சிம்பிள்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதை தான் delimiters அப்படின்னு சொல்கிறோம். Let we see the example. Minimum equal to 50 if 49 less than 50 else 70 as minimum equal to 15 ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்காங்க, லெஸ் தென், ஈக்குவல் டு, ஹேஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. The combination of symbol which are used to made up the expression, list, dictionary, string, that is called the delimiters. ஸோ ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறதுக்கோ இல்லை அந்த ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு சில சிம்பிள்ஸ் தேவை இல்லையா. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண உங்களுக்கு என்ன தேவை, சிம்பிள்ஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணுறதுக்கு ஈக்குவல்ட்டுங்கிற சிம்பிள் உங்களுக்கு வேணும் இல்லையா. அண்ட் தென் அது கரெக்டானு கேட்கறதுக்கு கொஷின் மார்க் சிம்பிள் உங்களுக்கு தேவை. அப்போ இதெல்லாம் இல்லாமல் உங்களால் ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக மேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சிம்பிள், காம்பினேஷன் ஆஃப் சிம்பிளை தான் நம்ம டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் தட் கிளியர்? ஓகே, அண்ட் தென் சம் சிம்பிள்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்கிறது parenthesis, ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் தென் curly braces. curly braces உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் இல்லையா C++ல. அண்ட் தென் கமா, கோலன், full stop and then apostrophe, equal to, semicolon, இது எல்லாமே some symbols which are used to create a expression. Okay, what is the delimiters? It is nothing but the combination of symbols used to create a expression. Okay, ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லை ஒரு லிஸ்ட்டோ கிரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் நான் என்ன சொல்கிறேன், டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி லிட்ரல்ஸ். வாட் இஸ் லிட்ரல்ஸ்? இப்போ நான் சிம்பிள்ஸ் கொடுத்துட்டேன் இல்லையா, ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், இது எல்லாமே சிம்பிளாக நான் கொடுத்துட்டேன். அடுத்து நான் ஒரு டேட்டா கொடுக்க போகிறேன். வாட் இஸ் டேட்டா? இன்ஃபர்மேஷன். நீங்கள் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் டேட்டா. லிட்ரல் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ raw data given to the variable or constant. இந்த லைன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. a, b ஈக்குவல் டு 30, 20 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, யூசிங் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல். ஓகே, அப்போ ஏங்கிற வேரியபிளுக்கு 30ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்டு டேட்டா. அந்த ப்ரோக்ராமில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா, நான் ஏக்கு 13 கொடுக்குறேன், பிக்கு 20 கொடுக்குறேன். அப்போ அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு ரா டேட்டா. வாட் இஸ் ரா டேட்டா? அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போது ஏ ஈக்குவல் டு 30, பி ஈக்குவல் டு 20 கொடுத்துட்டாங்க. கீழே மினிமம் ஈக்குவல் டு ஏ, இஃப் ஏ லெஸ் தென் பின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம், ரா டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது தான் டேட்டா. ஓகே, அண்ட் தென் இன் பைத்தான் there are various types of literals. First one is the numeric, second one is the string and last one is the boolean. First, numeric literals. What is numeric literals? Numeric literals consist of digit. Numeric அப்படினாவே உங்களுக்கு அந்த வேர்ட்லயே ஆன்சர் தெரிஞ்சது, டிஜிட்ல இருக்கும் உங்களோட வேல்யூஸ். and then are immutable. What is immutable? cannot be changed at any situation. அதுதான் immutable அப்படின்னு சொல்லலாம். அவங்களால ரன்னிங் டைம்லயும் மாற்ற முடியாது, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணுறீங்கல்ல அந்த டைம்லையும் உங்களால் மாற்ற முடியாது. கம்பைல் மீன்ஸ் யூ செக் த எரர்ஸ். ஓகே, கம்பைல் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க, செக் பண்ணுவீங்க எரர் இருக்கா அப்படின்னு, அதுக்கப்புறமா தான் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் தட். ஓகே, அண்ட் தென் நியூமரிக் லிட்ரல்ஸ் கேன் பிலாங் டு 3 different numerical type. First one is the integer, second one is the float and
தேர்ட் ஒன் இஸ் தி காம்ப்ளெக்ஸ். ஸோ லிட்ரல்ஸ்னால் என்ன பார்த்தீங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு கொடுக்குற டேட்டான்னு பார்த்தீங்க. அதில் 3 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நியூமரிக். ஓகே, நியூமரிக்கில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. என்னது, இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். ஸோ நீங்கள் இது மூணுத்தையும் எங்கே பார்த்துருக்கீங்க, C++ல டேட்டா டைப்ஸில் பார்த்துருக்கீங்க இல்லையா. டேட்டா டைப்னா என்ன, நம்ம கொடுக்குற டேட்டா என்ன டைப்பில் இருக்குது, நம்ம நம்பராக கொடுக்குறோமா, கேரக்டராக கொடுக்குறோமா, இல்லை ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்டில் கொடுக்குறோமா அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். லெட் வி see the example. ப்ரோக்ராம் பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா நியூமரிக் லிட்ரல், அதுக்காக. ஓகே, A = 0, B 1010 கொடுத்து, அப்போ அது வந்து பைனரி லிட்ரல். பைனரினா உங்களுக்கு தெரியும், 0s and 1 தான் நம்ம பைனரின்னு சொல்கிறோம். அண்ட் தென் டெசிமல்னா அதில் என்ன இருக்கும், அதுவும் 0s and 1 தான். ஆனால் பேஸ் 2 தான் நம்ம என்ன சொல்கிறோம், பைனரின்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகே, அண்ட் தென் செகண்ட் பாருங்கள், 0O310. அப்போ ஃபஸ்ட்டு O0ன்னு ஆரம்பித்தாவே அது என்னது, ஆக்டல். ஆக்டல்னால் அதோட பேஸ் எவ்வளோ இருக்கும், 8 இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் 0Xனாவே அது எக்ஸாடெசிமல். எக்ஸாடெசிமல்னா பேஸ் 16 இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் அட், பைனரிக்கு 2 பேஸ். நீங்கள் நம்பர் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க இல்லையா, உங்களோட 11th ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டரில் நம்பர் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. அதில் பைனரிக்கு 2 தான் பேஸ் வேல்யூ, அண்ட் தென் டெசிமலுக்கு 10 தான் பேஸ் வேல்யூ இல்லையா. அண்ட் தென் ஆக்டலுக்கு 8, அண்ட் தென் ஹெக்ஸாடெசிமலுக்கு 16. அப்போது இந்த வேல்யூ இப்படி தான், இந்த லிட்ரல் இந்த மாதிரி தான் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், பிரிண்ட் இன்டீஜர் லிட்ரல். அப்போ இன்டீஜர் லிட்ரல்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ரவுண்டில் இருக்கிறத இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஃப்ளோட்னா 0.5. அப்போ லிசன் இட் கேர்ஃபுல்லி. இன்டீஜர் லிட்ரலில் A, B, C, Dங்கிற வேல்யூவை கெட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ABCDக்கு நீங்கள் எங்கே வேல்யூ கொடுத்துருக்கீங்க, மேலே கொடுத்துருக்கீங்க இல்லையா. A = பைனரி வேல்யூ கொடுத்துருக்கீங்க, Bக்கு வந்து டெசிமல் கொடுத்துருக்கீங்க, Cக்கு ஆக்டல் கொடுத்துருக்கீங்க இல்லையா. ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஃப்ளோட் வேல்யூ. ஃப்ளோட் வேல்யூ எப்படி இருக்கும், 0.5ல் தான் இருக்கும். எப்படி இருக்கும், பாயிண்ட் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஃப்ளோட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஃப்ளோட் 2ல் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1.5 E2, which means exponent value அது. ஓகேவா. அப்படின்னா into 10^2 அதுதான் அதோட மீனிங். E2 அப்படின்னாவே அந்த இடத்துல 10^2 தான் E2ன்னு சொல்லுவாங்க. E is nothing but exponent value. ஓகே, அண்ட் தென் print float literals. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, நான் மேலே ஃப்ளோட்டில் 1, 2ங்கிற 2 வேல்யூ கொடுத்துருக்கேன். அதை இங்கே கெட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம் இல்லையா. ஓகே, அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ்னாவே உங்களுக்கு நீங்கள் இதை படிச்சிருப்பீங்களான்னு தெரியல 10th. ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரியலுங்கிறத ஃபஸ்ட்டு 1 இருக்கு இல்லையா, அது ரியல். 3.14Jன்னு இருக்குல்ல, அது இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ 3.14 எதோட வேல்யூ, பையோட வேல்யூ தான் நம்ம 3.14 அப்படின்னு சொல்லுவோம், 22/7 இல்லையா. ஓகே, அண்ட் தென் இந்த இடத்த திருப்பி பிரிண்ட் காம்ப்ளெக்ஸ் லிட்ரல் எக்ஸோட வேல்யூ வாங்க. எக்ஸோட வேல்யூ என்ன, 1 + 3.14J தான் எக்ஸோட வேல்யூ. அப்போது ABCDன்னு ஒரு 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை பிரிண்ட் பண்ண சொல்லி அந்த வேல்யூவை கெட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளோட் வேல்யூ 2 வேல்யூ வாங்கியிருக்காங்க. அதை பிரிண்ட் பண்ண சொல்லி அந்த வேல்யூ அங்கே கெட் பண்ணியிருக்காங்க கமா பக்கத்தால். அண்ட் தென் காம்ப்ளெக்ஸும் அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இன்னொரு பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், X = X, அப்போனா எக்ஸோட வேல்யூ அந்த இடத்துல பிரிண்ட் ஆகும் 1.3.14 அப்படின்னு. ஓகேவா. அண்ட் தென் இமேஜினரி பார்ட் ஆஃப் X. வாட் இஸ் த இமேஜினரி பார்ட், 3.14Jங்கிறதா இமேஜினரி. 1ங்கிறது உங்களுக்கு என்னது, ரியல் பார்ட் இல்லையா. அப்போது 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. இமேஜினரி பார்ட்டை ஒன்றாவும் ரியல் பார்ட்டை ஒரு அவுட்புட்டாகவும் எனக்கு தாங்க அப்படின்னு. அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் X = X.image அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, அண்ட் தென் ரியல் பார்ட்டில் X.real கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வேல்யூவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவுட்புட் பாருங்கள், இன்டீஜர் லிட்ரலில் 10, 100, 200, 300 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அது எப்படி மாறுச்சுன்னா ஹெக்ஸாடெசிமலில் அதோட வேல்யூவை கொடுத்துருக்காங்க, ஆக்டலில் அதோட வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் ஃப்ளோட்டில் 10.5 150. அப்போது இங்கே என்ன 1.5 × 2 பவர். ஓகே, 10^2 அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 வரும். ஓகே, அப்போ E^2ங்கிறத 10^2 நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸோட வேல்யூ 1.3.14 இல்லையா. அதை இமேஜினரி பார்ட்டுங்கும் போது X = 3.14, இது ரியல் பார்ட்டாக இருக்கும்போது 1.0. ஸோ இதில் உங்களுக்கு 3 எக்ஸாம்பிளையும் ஒன்றா கொடுத்துருக்காங்க. இன்டீஜர்னால் நீங்கள் ரவுண்டாக கொடுக்கறது இல்லையா, 100, 200, 300 அப்படின்னு. அண்ட் தென் ஃப்ளோட்னா பாயிண்டில் கொடுக்கறது. அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் அதில் இருக்கும். இஸ் தட் கிளியர். ஓகே, அண்ட் தென் ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸ்ட்ரிங் அப்படின்னாவே கேரக்டர்ஸ் தான்ப்பா. ஓகேவா. பட் கேரக்டர் அப்படிங்கிறது சிங்கிள் கோட்டில் இருக்கும்,
லிட்ரல்ஸ் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸில் இருக்கும். லெட் வி see that in Python string literal is a sequence of characters surrounded by codes. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் கண்டினியூஸாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் இல்லையா, இதை நான் சிங்கிள் கொட்டேஷன் இல்லாமல் டபுள் கொட்டேஷனில் கொடுத்தனா அதுதான் எனக்கு ஸ்ட்ரிங். ஓகே, அண்ட் தென் பைத்தான் supports the single, double, triple quotes for a string. ஸோ C++ நீங்கள் கேரக்டர்னா சிங்கிள் கோட்ஸ் படிச்சிருப்பீங்க, ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஆனால் ஸ்ட்ரிங் பொறுத்தவரையில் சிங்கிள், டபுள், ட்ரிபிள் 3 கோட்ஸுமே அதை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ கேரக்டர் லிட்ரல் இஸ் அ சிங்கிள் கேரக்டர். சொன்னேன் இல்லையா, கேரக்டர்னாவே சிங்கிள் கொட்டேஷனில் தான் இருக்கும். சரௌண்டட் பை த சிங்கிள் ஆர் த டபுள் கோட்ஸ். The value with the triple code is used to give the multiple line string literals. ஸோ இது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லிட்ரல்ஸ் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி எவ்வளோ வேல்யூஸை நம்ம கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு திஸ் இஸ் பைத்தான். அப்போது அதில் என்ன கொடுத்துருக்காங்க, டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, திஸ் இஸ் பைத்தான் அப்படின்னு. அண்ட் தென் கேரக்டருங்கிற வேரியபிளில் சிங்கிற வேல்யூவை டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மல்டி லைன் ஸ்ட்ரிங் அப்படிங்கும்பொழுது மல்டி கோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா. திஸ் இஸ் அ மல்டிலைன் ஸ்ட்ரிங் வித் மோர் தென் 1 லைன் கோட். லிசன் பண்ணுங்க, ஒரு வேர்டு கொடுக்குறேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ் ஓகே, ஒரு லெட்டர் கொடுக்குறேன்னா டபுள் கோட்ஸ் ஓகே. பட் நான் ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன், 2 லைன் கொடுக்குறேன், 5 லைன் கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் என்னது, ட்ரிபிள் கோடு அப்போ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ சிங்கிள் கோடுக்கும் ட்ரிபிள் கோடுக்கும் இதான் ஒரு டிஃப்ரென்ஸ். சிங்கிள் கோடில் நான் வேர்டோ லெட்டரோ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் ட்ரிபிள் கோடுங்கும் போது நான் ஒரு பெரிய பேராகிராஃபோ இல்லை ஒரு 2-3 லைனோ நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ மேலே ஸ்ட்ரிங், கேரக்டர், மல்டி லைன் அப்படிங்கிற 3 வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கீழே என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்க வேல்யூ அவங்க கெட் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் கேரக்டரில் சி இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை கெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பிரிண்ட் மல்டி லைன் _str அதையுமே அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவுட்புட் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, திஸ் இஸ் பைத்தான் சி, திஸ் இஸ் மல்டிபிள் ஸ்ட்ரிங் வித் மோர் தென் 1 லைன் கோட் இல்லையா. அப்போது உங்களுக்கு டபுள் கோட்ஸ்க்கும் ட்ரிபிள் கோட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு லெட்டர், ஒரு கேரக்டர், ஒரு வேர்டு இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை நான் ஒரு பேராகிராஃப் டிஸ்பிளே பண்ண போகிறேன், ஒரு பெரிய லைன் டிஸ்பிளே பண்ண போகிறேன், 4-5 லைன் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னா we use the triple quotes in the string. So string na enna, the sequence of characters store பண்ணி வெச்சுக்கும் double quotes லயும் triple quotes லயும், அதுதான் நம்ம string அப்படினு சொல்றோம். ஓகேவா, like a array. Next one is the boolean literals. Students, உங்களுக்கு இது நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். what is boolean value, true or false தான் நம்ம boolean value அப்படினு சொல்லுவோம் இல்லையா. இத நீங்க எங்க படிச்சிருக்கீங்க, உங்களோட C++ல படிச்சிருக்கீங்க. boolean value means ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நம்ம பூலியன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிசல்ட்டை காமிக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸுங்கிற ரிசல்ட் காமிக்கும் இல்லையா. ஓகே, பூலியன் ரிட்டர்ன் கேன் ஹாவ் 2 வேல்யூஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ப்ரோக்ராம் பாருங்கள், பூலியன் 1 ட்ரூ, பூலியன் 2 ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அதை இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, print demo program for the boolean literals. ஸோ இதில் உங்களுக்கு எந்த கண்டிஷனும் இல்லை, அந்த லைன் அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும், டிஸ்பிளே பண்ணி. ஓகேவா, செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க, print boolean value 1, மேலே என்ன கொடுத்துருக்காங்க, boolean value 1க்கு ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க, 2க்கு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவை கால் பண்ணுறாங்க, செகண்ட் வேல்யூவை கால் பண்ணுறாங்க. அப்போ boolean value 1 ஈக்குவல் டு ட்ரூ அண்ட் தென் boolean value 2 ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் உங்களுக்கு வரும். அப்போ இந்த டெமோ ப்ரோக்ராம் ஃபார் பூலியன் லிட்ரல் எங்கேருந்து வந்துச்சு, சும்மா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரோக்ராமுக்கான கமாண்ட் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ பிரிண்ட்டுக்குள்ளே டெமோ ப்ரோக்ராம் ஃபார் த பூலியன் லிட்ரல் அப்படிங்கிறது ஒரு அவுட்புட்டுக்கான ஒரு ஹெட்டிங்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் பூலியன் 1ங்கிறதுக்கு 2ன்னு முன்னாடியே ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க, பூலியன் 2க்கு ஃபால்ஸுங்கிறத முன்னாடியே ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. பட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதை கால் பண்ணியிருக்காங்க, அந்த மேலே இருக்கிற பூலியன் 1 வேல்யூவை இங்கே கெட் பண்ணி கால் பண்ணியிருக்காங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எஸ்கேப் சீக்வன்ஸ். வாட் இஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ்? இது நீங்கள் C++லேயே படிச்சிருக்கீங்க இல்லையா. பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணி எந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும் எஸ்கேப் சீக்வன்ஸில், அவுட்புட்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, இன் பைத்தான் ஸ்ட்ரிங் the backslash உங்களுக்கு தெரியும் இல்லையா, is the special character and also the escape character, escape sequence அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ஒரு லெட்டர் யூஸ் பண்ணால் அதுக்கு ஸ்பெஷல் பர்பஸ் உண்டு. Let we see that it is used to representing the certain white space character.
ஸோ நம்ம ஒயிட் ஸ்பேஸ்க்காகவோ இல்லை நியூவாக ஒரு லைன் வேணும், பேக் ஸ்பேஸ் வேணாம், அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நிறைய டேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நிறைய லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போது ஸ்லாஷ் டீங்கிறது டேப். வாட் இஸ் டேப்? ஸ்பேஸை தான் நம்ம டேப்னு சொல்கிறோம், ஒயிட் ஸ்பேஸ். ஓகேவா? அண்ட் தென் ஸ்லாஷ் என் அப்படின்னா நியூ லைன் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட். அண்ட் தென் ஸ்லாஷ் ஆருங்கிறது கேரேஜ் ரிட்டன், எரரை கிளியர் பண்ணுற மாதிரி. அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் த மெசேஜ் இட்ஸ் ரெய்னிங் த பைத்தான் கமாண்டஸ். அப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இட்ஸ் ரெய்னிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க? அப்போஸ்ட்ரோஃபி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஓகே, ரெய்னிங். ஓகே, அப்போ மேலே என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் ரெய்னிங்க்கு ஒரு எண்ணு தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேவா? பிரிண்ட் இட்ஸ் ரெய்னிங் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அப்போஸ்ட்ரோஃபி, ஒரே ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருக்கனால அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. ஒரே ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்குது? ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் கேரக்டர்ஸ் பாருங்கள். டபுள் ஸ்லாஷ், டபுள் பேக் ஸ்லாஷ் கொடுத்தா என்ன அர்த்தம்? டெஸ்ட். எதுவும் ஒரு ஸ்லாஷை தான் அது எடுத்துக்கும். டபுள் ஸ்லாஷ் கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்லாஷ் தான் அந்த இடத்த எடுத்துக்கும். விச் மீன்ஸ் இன் பிட்வீன். ஓகேவா? இன் பிட்வீன் வேர்ட்ஸ்குள்ளே சில லெட்டர்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஓகேவா? வித் த யூஸ் ஆஃப் பேக் ஸ்லாஷ். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் மோஸ்ட்லி அது அவுட்புட் செஷனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுச்சு, அந்த இடத்துல சேர்க்கணும் அப்படின்னா பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி சேர்த்துக்குவாங்க. அண்ட் தென் ஸ்லாஷ் சிங்கிள் கோட் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாம்பிளில் பிரிண்ட் டசன்ட் கோடுன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல கோடு இருக்கு இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்க? டசன்ட், எண்ணுக்கும் டீக்கும் நடுவில் ஒரு கோட், சிங்கிள் கோட் மேலே வந்திருக்கு, அப்போஸ்ட்ரோஃபி. அண்ட் தென் டபுள் ஸ்லாஷ் டபுள் கோட் கொடுத்துருக்காங்க. அப்போது பைத்தானுக்கு முன்னாடி பின்னாடி அது கொடுத்ததுனால பைத்தான் முன்னாடி பின்னாடி கோட்ஸ் வந்துருச்சு. அண்ட் தென் ஸ்லாஷ் என், நியூ லைன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பைத்தான் லாங்குவேஜுக்கு நடுவில் ஸ்லாஷ் என் போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ அது 2 லைனில் வந்துடுது. அண்ட் தென் ஸ்லாஷ் டீங்கும்போது அந்த இடத்துல ஸ்பேஸ் வரும். ஸ்லாஷ் டி இஸ் அ டேப். ஓகே, ஸோ இது சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி அதை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா உங்களுக்கு ஏதாவது தேவை நீடடாக இருந்துச்சுன்னா தான் அதை யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா அது ரொம்ப ஃபெமிலியர்லாம் இல்லை. ஓகேவா? எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் என்ன? ஒரு கேரக்டர் இன்பிட்வீன் த கேரக்டர்லேயோ ஒரு லைன்லேயோ எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அவுட்புட்க்கு செஷனில், அப்போ நான் யூஸ் பண்ணுறது தான் எஸ்கேப் சீக்வன்ஸ். எஸ்கேப் சீக்வன்ஸ்னாவே பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி தான் கொடுப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி பைத்தான் டேட்டா டைப். ஸ்டூடெண்ட்ஸ், டேட்டா டைப் அப்படின்னாவே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா லாஸ்ட் இயரே, நான் கொடுக்குற டேட்டா என்ன டைப்பில் இருக்கணும். ஓகே, அதை தான் நான் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் த டேட்டா வேல்யூஸ் இன் பைத்தான் ஆர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஈச் ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூ ஹேஸ் த டைப். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்ன சொல்கிறாங்க? இப்போ நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், சி ஈக்குவல் டு 20, டி ஈக்குவல் டு 10ங்கிறத கொடுக்குறேன்னா அது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ 20ங்கிறது இன்டீஜர், அந்த சிங்கிற வேரியபிளுக்கு 20ங்கிற இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறேன் இல்லையா, அதுதான் ஆப்ஜெக்ட். அதோட டைப்பை நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பைத்தான் ஹாஸ் த பில்ட்-இன் அண்ட் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். பைத்தானில் அதுக்காக ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் அதுக்குள்ளேயே வச்சிருக்கு. C++ல 3 டைப்பாக பார்த்துருப்பீங்க இல்லையா, பில்ட்-இன் அண்ட் தென் யூசர் டிஃபைனடு பார்த்துருப்பீங்க, டிரைவ்டு டைப் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பில்ட்-இன்னா ஆல்ரெடி இருக்கிறது, பில்ட்-இன்னா என்னது? ஆல்ரெடி சிஸ்டத்திலே இருக்கிறது. ஃபண்டமெண்டல் அப்படின்னாவே இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பேசிக் ஃபண்டமெண்டல். அதுலேருந்து பெருசானது தான் நிறைய டேட்டா டைப். டபுள் அண்ட் தென் டபுள் இன்டீஜர். ஓகேவா? அண்ட் தென் ஷார்ட் இன்ட்டு, லாங் இன்ட்டு, இதெல்லாம் நீங்கள் C++ல பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே இன்டீஜர்லேருந்து டிரைவ் ஆகி போனது, அதுதான் டிரைவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்னாவே என்னது? இன்டீஜர், நம்பர்னா இன்டீஜர், ஸ்ட்ரிங் அப்படின்னா கேரக்டர் தான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். லிஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய வேல்யூஸை ஒரு ப்ராக்கெட்குள்ளே வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்? 1.5 கமா ஏ கமா பி கமா ARUNA அருணா அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் டேட்டாவை ஒரே ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கறத லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். டிக்ஷனரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டேட்டா டைப் தான், உங்களுக்கு ஒரு பெரிய லெசன் ஆகும். பின்னாடி அடுத்த லெசனில் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ லெட் வி சி தட் வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நியூமரிக் டேட்டா டைப். நியூமரிக் அப்படின்னாவே என்னது? இன்டீஜர், ஃப்ளோட் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். நீங்கள் முன்னாடியே எதில் பார்த்துருக்கீங்க? லிட்ரலில் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஓகே, அப்போ இன்டீஜர்னா என்ன? ரவுண்டாக இருக்கிற வேல்யூ 100, 200, 300 நம்ம என்ன சொல்லுவோம்? லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிட்ரல்ஸ் பொறுத்தவரையில் இன்டீஜர் அப்படின்னாவே பைனரி, டெசிமல் அண்ட் தென் எக்ஸாடெசிமல், லாங் டெசிமல். ஓகேவா? இது எல்லாமே என்னது? நம்ம யூஸ் பண்ணுற நியூமரிக் டேட்டாவில் இருக்கிற டைப்ஸ். ஓகேவா? இன் இன்டீஜர் டேட்டா கேன் பி டெசிமல், ஆக்டல், எக்ஸாடெசிமல். டெசிமல்னா 10 பேஸ் வரும், ஆக்டல்னா என்ன வரும்? 8 பேஸ் வரும், எக்ஸாடெசிமல்னா 16 பேஸ் வேல்யூ வரும். ஓகேவா? ஆக்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஜிட் 0,
அண்ட் இது ஃபாலோடு த லெட்டர் ஓ. நீங்க பாத்தீங்க இல்லையா, 0 ஆக்டலோட டிஃபைன் பண்ற கேரக்டர். ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா OX 0x. ஓகேவா, ஹெக்ஸாடெசிமல் என்ன 0x தான் அதோட வேல்யூ ஸ்டார்ட் ஆகும், அப்பர் கேஸ். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. A floating point data is represented by the sequence of decimal digit. Sequence of decimal என்ன டாட் வச்சிருப்போம் இல்லையா, that has include the decimal point வச்சிருக்கதா டெசிமல்னு சொல்லுவோம். and exponent data ங்கிறது பாத்தீங்க இல்லையா, அதுதான் exponent data contains the decimal point and then decimal digit exponent part followed one or more digit. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா பாயிண்டில் இருக்கிறத ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னு சொன்னோம் இல்லையா, இதில் 123.34 456.23 அப்படின்னு கொடுத்துருக்கிறத ஃப்ளோட்டிங்னு சொல்கிறோம். இதில் எக்ஸ்போனன்ட் டேட்டா அப்படின்னா என்ன, 12.E01 கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ ங்கிறத அந்த இன்டூ ஞாபகம் வச்சுக்கணும், 10^4. அப்போது 12 × 10^4 24 × 10^4 அப்படிங்கிறது தான் இதோட வேல்யூ, எக்ஸ்போனன்ட் டேட்டா. நம்ம இதுக்கு முன்னாடி லிட்ரல் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, 1.5 E2 அப்படின்றது. அப்போ 1.5 × 10^2 தான் E2 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது E4ங்கும் போது × 10^4. ஓகேவா, மேலே நம்ம பவரில் கொடுக்குற டேட்டாவை எக்ஸ்போனன்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நியூமரிக் பொறுத்தவரையில் உங்களுக்கு என்ன இருக்குது, இன்டீஜர், ஃப்ளோட்டிங் அண்ட் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கும், 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஈச் ஒன் இஸ் த ரியல், அனதர் ஒன் இஸ் த இமேஜினரி. 1 + 3.14 ஜேன்னு பார்த்தீங்க இல்லையா, காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு நியூமரிக் இப்போ நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பூலியன் உங்களுக்கு நீங்கள் முன்னாடி பார்த்தது தான், எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்குது டைப்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ பூலியன் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ட்ரூ, செகண்ட் ஒன் இஸ் தி ஃபால்ஸ். இல்லையா, பூலியனாவே உங்களுக்கு என்ன அர்த்தம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏதோ ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணது நம்மளுக்கு இந்த பூலியன் வேல்யூ யூஸ் ஆகும். அண்ட் தென் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் அப்படின்னாவே உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, கேரக்டர் விச் ஆர் என்க்ளோஸ்ட் இன் த சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ். அப்போ இதில் பாருங்க, கேரக்டர் டேட்டாங்கிற வேரியபிளில் ஏங்கிற வேல்யூவை சிங்கிள் கோட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரிங் டேட்டாக்குள்ள டபுள் கோட்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மல்டி டேட்டா லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் டேட்டா கேன் பி என்க்ளோஸ்ட் வித் சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, அப்போது ஒரு ஸ்ட்ரிங்கை நான் சிங்கிள் கோட்லேயும் கொடுக்கலாம், டபுள் கோட்லேயும் கொடுக்கலாம், ட்ரிபிள் கோட்லேயும் கொடுக்கலாம். அதை தான் என்ன சொல்கிறாங்க இங்கே, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங் இஸ் நத்திங் பட் கேரக்டர். நான் கொடுக்குற லெட்டர்ஸை தான் நான் என்ன சொல்கிறேன், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் இட் கேர்ஃபுல்லி. இன்றைக்கி நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க, டீலிமிட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கீங்க, லிட்ரல்ஸில் டைப்ஸ் பார்த்தீங்க இல்லையா, வாட் இஸ் லிட்ரல்ஸ், அண்ட் அதில் டைப்ஸ் பார்த்தீங்க, நியூமரிக் லிட்ரல், ஸ்ட்ரிங் லிட்ரல், பூலியன் லிட்ரல். அதே தான் எங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் டேட்டா டைப்ஸில் சேம் கான்செப்ட் தான் இதில் ரிப்பீட்டடாக பார்த்தீங்க இல்லையா. அண்ட் தென் எஸ்கேப் சீக்வன்ஸ் பற்றி பார்த்தீங்க. ஐ ஹோப் the topics are very clear to you. If you have any doubt, ask in our group. Thank you students. Have a nice day. Take care of yourself. Be safe.